டைகர் ஆம்பளை புள்ள. இந்த ஐஸ்கிரீம் பூனை தான் சாஃப்டாக பார்க்குது. பயந்த சுபாவம், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்னு சொன்னேன். அது குட்டி அமைதியாக பார்க்குது பாருங்க. இவனுக்கு குறும்புத்தனம். அது பாருங்க, கூடை இழுத்துட்டு குட்டிக்கிட்டே போயிடுச்சு. அடைச்சாலும் அந்த கூடையோடயே அங்கே போயிடுச்சு பாருங்க. குட்டி பூனை அங்கே போய் விளையாடுது. வெளியே வாடா. யூரின் போகிறதுக்காக அப்படி ஓரமாக போகுது மறைவா. நீ பயமுறுத்துறடா தட தடன்னு. டைகரு இங்கே வா, ஓடியா. இங்கே வா அமுல் பேபி. ஐஸ்கிரீம், அமுல் ஐஸ்கிரீம். இங்கே வா. பார்க்குது அதுவும் குட்டி பூனை என்ன செய்யுது. பக்கத்தில் வந்தால் இது பயந்துட்டு ஓடும். மாடு கூப்பிடுது. மான இந்த பக்கம் வந்துடுடா. எப்படி எவ்வளோ ஸ்பீடு. அங்கிட்டு போய் அப்படி எந்திரிச்சு வந்துடும். எவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு போயிடுச்சு பாருங்க, கோவத்தில் வெளியே வர்றதுக்கு. என் கூட போச்சு. அமீன் பிரதர், ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் மெடிசன், இன்ஜெக்ஷன், ஹாட் பிளட் இதுதான் அதிகமாக வரும். அதுக்கு தான் விரட்டி அடிச்சுட்டு வரணும். மினிமம் ஸ்பீடு வந்து 100-120 ஸ்பீடில் வரணும் நாங்கள். ஆனால் போய் அடித்தாச்சு. ஒரு எலும்பு. சரி, அப்பெல்லாம் சொல்லாதீங்க. எவ்வளோ அறிவாக பாருது. யூரின் போயிட்டு அழகு. அதுக்கு தனியாக யூரின் போக ஆரம்பிச்சிருச்சு. மணல் எடுத்து வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் வளர்ந்துருச்சு, பரவாயில்லையே. ஓரமாக போய் யூரின் அடிக்குது, பழகிடுச்சு. மணல் எடுத்து வச்சிடலாம். காலால் பரண்டுது பாருங்க, யூரின் போயிட்டு. அறிவு. அதுக்கெல்லாம் யார் சொல்லித்தராங்க? எவ்வளோ அறிவு. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அதுக்கு தான் ஓரமாக போனீங்களா தங்கம்? தங்க குட்டிமா ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? ஓட்டியா ஓட்டியா ஓட்டியா. யூரின் போயிட்டு வந்துட்டியா? சந்தோஷம். என்னடா பார்க்குது பாருங்க. அமுல் ஐஸ்கிரீம் எவ்வளோ சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுது. இதுக்கு ஏன் வந்து அவ்வளோவா கோவம் வர்றதில்லைன்னா, அவன் குட்டியிலேருந்து என்கிட்ட தான் வளர்ந்தான். மடியில் தான் படுப்பான், என் கூடவே விளையாடுவான். இது வந்து டைமண்ட் கூடவே இருக்கும்.